ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைகள் வேண்டாம், நான் இருக்கிறேன். எதற்கு கவலைகள் வேண்டும்? யாரும் இல்லையா? உனக்காகத்தான் இங்கு நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ எதற்காக மற்ற விஷயங்களை நினைத்து கவலைப்படுகிறாய்? உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் நினைக்கிறாய், என்னென்னமோ விஷயத்தை எல்லாம் நீ ஆசைப்படுகிறாய். நீ ஆசைப்படுவதும் நீ ஏக்கத்தோடு பார்ப்பதும் அனைத்து விதமான செல்வாக்கும் உனக்காக கிடைக்கும். இன்று சில விஷயத்தில் போராடுகிறாய். அந்த போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் கிடைக்கும். என்னென்னவோ நினைக்கிறாய், என்னென்னவோ விஷயங்கள் வாழ்க்கையில் தவறாக நடந்து விட்டது. இதற்கு பிறகுமா உன்னுடைய வாழ்க்கையில் நான் தப்பான விஷயம் செய்வேன்? இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு மாற்றத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு குழப்பி இருந்தாலும் இதற்கு பிறகு வரும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ தெளிவாக என்னை புரிந்து கொள்ளலாம். காலமும் நேரமும் கைகூடும். அனைத்திலும் உனக்கான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். வெற்றியே வரவில்லை என்று நினைத்து கொண்ட உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் மொத்தத்திலேயும் வெற்றிகளாக மட்டும்தான் இருப்பீர்கள். எதை நீங்கள் எதிர்பார்த்தாலும், எதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த தவறும் அல்ல. நீங்கள் இதுவரைக்கும் சில குழப்பங்களோடு இருந்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகு எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல், எந்த விதமான தயக்கங்களும் பாரங்களும் இல்லாமல் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். நம்பிக்கை, பொறுமை எல்லாம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தாங்க வேண்டுமோ, என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சரிவர நான் செய்வேன். தூக்கத்தை துளைக்காதே. சாப்பாடு சாப்பிடுவதை ஒரு வேளையும் நிறுத்தாதே. உன்னுடைய நிம்மதியை நீ கெடுத்துக் கொள்ளாதே. மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. வாழ்க்கையில் சில கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுதிலும் அனைத்தையும் உடைத்து எறிவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய திறமை. உன்னுடைய வாழ்க்கையில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும். அதை சேர்த்து கொண்டே இருப்பது உன் கையில் உள்ளது. அதிர்ஷ்டத்திற்கு குறையில்லை. நீதான் அதிர்ஷ்டசாலி. உன் குடும்பத்திற்கே அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கப் போவது நீதான். அதை விட்டுவிடாதே. அதிர்ஷ்டம் என்பது ஒரு நபருக்கு வர வேண்டும் என்று இருந்துவிட்டது என்றால் அது எப்படி இருந்தாலும் வந்தே சேரும். அது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வையே தரும். உயர்வுகள் எப்பொழுதும் இருக்கும். நன்மைகள் எப்பொழுதும் இருக்கும். காலங்கள் மொத்தமும் உனக்கானதாக அமையும். எத்தனையோ விஷயங்கள் துளைத்த போதிலும் நான் உன்னிடம் ஒன்றே ஒன்றுதான் சொன்னேன். உன் மனதை மட்டும் துளைத்து விடாதே என்று. எங்கு ஒரு மனமானது நிலையாக இருக்கிறது அங்குதான் தைரியம் இருக்கும். தைரியத்தோடு அனைத்து இடத்தையும் சுற்றி வாருங்கள். தேவைப்படுவதை பெற்றுக் கொள்ளுங்கள். யாராலும் உங்களை அசைக்க முடியாது. கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். உன் கையில் இருக்கிறது. இதை தவிர உனக்கு என்ன வேண்டும்? நிறைய நாள், நிறைய பொழுது, நிறைய இடத்தில் மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானப்பட்டு நின்று விட்டாய். இதற்கு பிறகும் அவமானங்கள், வெட்கம், வேதனை என்பதை தந்தால் நீ தெய்வத்தை வணங்கியதற்கு அர்த்தமில்லாத மாதிரி ஆகிவிடும். தெய்வத்தை வணங்கினாய், என்னை மட்டும் அல்ல மற்ற தெய்வங்களையும் தான் நீ வணங்கினாய். உன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்தாய், செய்கிறாய். இன்னும் என்னென்னவோ திட்டங்களையும் போட்டு வைத்திருக்கிறாய். வரும் காலத்தில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு திருப்பங்களும் ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்கும். காலங்கள் உனக்கானது, நேரங்கள் உனக்கானது. அனைத்தும் சிறப்பானதாக அமையட்டும் என்று நான்
இந்த ஷீரடி நாதனாகிய இந்த சாய் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன். நிறைய திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது. அதை நீ வெளிக்கொண்டு வா. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்காகவே கிடைக்கும். நிறைய விஷயத்தை ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். நிறைய விஷயத்தை வாழ்க்கையில் கஷ்டமாகவே பார்க்கிறீர்கள். இது முற்றிலும் உங்களுடைய காலகட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் செய்யும் வேலைகளாக ஆகுகிறது. ஆனால் அந்த கிரகங்கள் செய்வதையே தடுத்து நிறுத்தும் தைரியம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். யார் ஒருவன் எதிரியாக இருந்து உன்னை கெடுக்க நினைக்கிறானோ, உன்னுடைய வாழ்க்கையில் தப்பான விஷயத்தை செய்ய நினைக்கிறானோ அவனை எதிர்த்து நின்று போராடும் சக்தி உன்னிடம் இருக்க வேண்டும். நீ மட்டும் அவனை எதிர்த்து விட்டால் உன் வாழ்க்கை சிறக்கும். உன் வாழ்க்கை அற்புதமாகும். நலம், வளம், ஐஸ்வர்யம் என்று அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். இன்று உன்னுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் நாளை உனக்கு மருந்தாக மாறும். இன்று நீ தவிக்கும் ஒவ்வொரு இரவும் எனக்கு தூக்கமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்னுடைய முன்னேற்றம் வேண்டும் என்று ஓடி ஓடி தூக்கத்தையும் பசியையும் மறந்து ஓடிக்கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் வெற்றிக்கான பாதையை கொடுப்பேன். யார் வேண்டுமானாலும் உன்னை சாய்க்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த சாய் உன்னை யார் பொழுதிலும் சாய்க்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். நலம், வளம், ஐஸ்வர்யம் என்பதை நீ அனுபவிப்பாய் என்பதை நான் சத்தியமாக சொல்கிறேன். யோசி, என்னென்ன வேண்டுமானாலும் யோசி, எந்தெந்த விஷயத்தை வேண்டுமானாலும் யோசி. யோசித்து முடிவெடு. முடிவு உன் கையில், யோசிப்பதும் உன் கையில். நீ எப்படி முடிவெடுக்கிறாயோ அதற்கு தகுந்தது போலவே வாழ்க்கையை நான் அமைப்பேன். நிறைய இடத்தில் உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அதே போல ஒவ்வொரு நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் வருவேன். நம்பிக்கை இருந்தால் போதும், அனைத்தையும் வெல்லலாம். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு தேவை, தைரியம் தேவை. ஆனால் அந்த தைரியமும் அதிகமான தைரியங்களாக இருக்கக்கூடாது. நிறைய மாற்றத்தோடு வாழப்போகும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்றும் உனக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன். எத்தனையோ பேருக்கு உதவி செய்த இந்த சாய் ஆகிய நான் உனக்கும் பல்லாண்டு காலங்கள் நன்றியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.